இலங்கை கிரிக்கெட் அணிக்கு என்ன நடந்தது? கிரிக்கெட்டுக்கு என்ன நடக்கின்றது? அனைவரும் கேட்கின்ற இரண்டு கேள்விகளை இவை. அண்மையில் நடைபெற்ற எந்தவொரு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலும் இலங்கை அணியால் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியவில்லை. இது தொடர்பிலான முழுமையான தகவல்களை வழங்குகின்றார் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் தனுஷ்யா. வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு தெரியும், 20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியிலே இலங்கை அணியினுடைய திறமை சம்பந்தமாக நாங்கள் புதிதாக கூற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அனைவரும் அறிந்தபடி, அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் தற்போது பேச வரவில்லை. உண்மையிலேயே இந்த முடிவுகளை பார்க்கின்ற பொழுது எவ்விதமான பலனும் இல்லாத, மகிழ்ச்சி அடைய முடியாத முடிவுகள் தான் எமக்கு கடந்த சில நாட்களிலே இந்த கிரிக்கெட் போட்டிகளை பார்க்கின்ற பொழுது அணி என்ற சார்பில், இலங்கை என்ற சார்பில் எமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அணியும் ஒரு மைதானத்துக்கு சென்று விளையாடுகின்ற பொழுது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே விளையாட வேண்டும். கிரிக்கெட்டிலாக இருக்கலாம், ஏனைய விளையாட்டாக இருக்கலாம், வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே ஒரு அணி களத்துக்கு இறங்க வேண்டும். ஆனால் அது இலங்கையில் இடம்பெறுகின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை அணியினுடைய இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று சம்பந்தமாக தற்போது சிந்திக்க வேண்டிய காலம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிரிக்கெட் என்ற இந்த பிராண்ட் மூலமே இலங்கை என்ற சிறிய நாடு சர்வதேசத்திலே ஒரு பெரிய பெயரை பெற்ற ஒரு நாடாக மாறியது. இந்த கிரிக்கெட் என்ற பிராண்டின் காரணமாக உலகமே இலங்கையை கிரிக்கெட் மூலமாக அறிந்து கொண்டது. ஆனாலும் இந்த நாமத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்ற அபகீர்த்தியை பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கை அணி வீரர்களின் திறமை சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசுவதற்கு முயலவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் பிறகு பேசுவோம். அதே போன்று இந்த கிரிக்கெட் என்ற பிராண்டுக்கு, நாமத்துக்கு ஏற்பட்ட அபகீர்த்திக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பதனை சம்பந்தமாக சிந்திக்க வேண்டிய காலம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இது இலங்கை கிரிக்கெட், ஸ்ரீலங்கா கிரிக்கெட், அதே போன்று இந்த நாமத்துக்கு யாரும் பொறுப்பு கூற முடியாது. இது எவருடைய சொந்த சொத்து அல்ல, ஒருவருடைய சொந்த சொத்து அல்ல. கிரிக்கெட் என்பது இலங்கை நாட்டுக்கான சொத்து, இலங்கை மக்களுக்கான சொத்து என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். யாராவது ஒரு தரப்பினர் அதன் மூலம் பணம் உழைக்க வேண்டும் என்று சிந்தித்தால் அவ்வாறு இடம்பெற முடியாது. இது ஒரு சொந்த பிசினஸ் அல்ல என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போன்று இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை வைத்துக் கொண்டு பிசினஸ் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள் சற்று மனதை தட்டி கேளுங்கள். உண்மையிலேயே இலங்கையின் இந்த கிரிக்கெட் நாமத்துக்கு நீங்கள் செய்திருக்கின்ற விடயம் சரியானதா தவறான என்பதை நீங்கள் சற்று பார்க்குமாறு நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். அதே போன்று இன்று கிரிக்கெட்டை வெளிநடாத்துகின்றவர்கள், நிர்வகிக்கின்றவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் எமது செய்தி அறிக்கையூடாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இலங்கை கிரிக்கெட்டின் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆகவே அதே போன்று இலங்கை கிரிக்கெட்டின் ஊழல் மோசடிகள் சம்பந்தமான பல தகவல்கள் நம்மிடம் இருக்கின்றன. நாங்கள் சரியான நேரத்தில் நாங்கள் சரியான தகவல்களை வெளிப்படுத்துவோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். நாங்கள் யாருக்கும் அச்சமடைய மாட்டோம். உரிய தரவுகளோடு, சாட்சிகளோடு தான் நாங்கள் இதனை உங்களுக்கு கூறுகின்றோம். அதே போன்று இலங்கை கிரிக்கெட்டின் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக கோப் குழுவிலே விரிவாக ஆராயப்பட்டது, விரிவாக வெளிக்கொணரப்பட்டது. ஆகவே இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக இதற்கு முன்னரும் பல தடவைகள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்பது உறுதியான விடயம் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே சிலருக்கு இது வியாபாரமாக இருக்கலாம். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இலங்கை கிரிக்கெட்டிலே நிர்வாகத்திலே அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கிரிக்கெட் சட்டத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு தமது நிர்வாகத்திலே அந்த ஆசனத்தை, அந்த கதிரையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திலே கிரிக்கெட் சட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாறையும் எம்மால் மறந்துவிட முடியாது. அதே போன்று இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக நாங்கள் நாட்டுக்கு பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். எனவே இது சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இலங்கை அணி தொடர்ந்தும் இவ்வாறு தோல்வி அடைகின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தினுடைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் வெளிக்கொணர்கின்ற பொழுது அதே விளையாட்டு மைதானத்துக்கு சென்று விளையாடுகின்ற வீரர்களுக்கு சில வேறு ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். அதன் காரணமாக நாங்கள் சிறிது காலம் இலங்கை கிரிக்கெட்டின் ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு காலம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறுகின்ற விடயமாக என்னவென்றால், நாங்கள் தொடர்ந்தும் இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அவ்வாறு பார்த்து கொண்டிருப்பதற்கு நாட்டு மக்களும் தற்போது இடமளிப்பதில்லை. நாட்டு மக்களும் இந்த விடயம் சம்பந்தமாக தற்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள். திரும்பி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே இலங்கை கிரிக்கெட் அணி வெற்றி பாதைக்கு பயணித்ததா அல்லது இலங்கை கிரிக்கெட் வெற்றி பாதைக்கு பயணித்த என்பதனை விட இதனை நிர்வகித்தவர்கள் வெற்றி பாதைக்கு பயணிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே நாங்கள் கூறுகின்றோம், இலங்கை கிரிக்கெட்டிலே நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களுக்கு நன்மை கிடைத்ததே தவிர இலங்கை கிரிக்கெட்டினால் கிரிக்கெட்
அதாவது கிரிக்கெட்டினால் இலங்கைக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த பிராண்ட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்ற பிராண்ட் சீர்குலைவதற்கு தொடர்ந்தும் வீழ்வதற்கு எம்மால் இடமளிக்க முடியாது. அதற்கு மக்களும் இடமளிக்க மாட்டார்கள். இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்த மட்டிலே மக்கள் நேசிக்கின்ற ஒரு விளையாட்டு, சிலர் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரே ஒரு விடயமாக இலங்கை கிரிக்கெட் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாட்டை ஒன்றிணைந்த கிரிக்கெட்டை எவ்வாறு சீர்குலைக்க வைக்க முடியும், எவ்வாறு விளைவிக்க முடியும் என்று மக்கள் இன்னும் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே இன்று இலங்கையை பார்த்தால் பாடசாலை கிரிக்கெட் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போன்று முதல் தர கிரிக்கெட் கழகங்களினுடைய தரம் தற்போது வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. ஆகவே கிரிக்கெட்டை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது சர்வதேச மட்டத்திலே இலங்கை தொடர்பில் பேசுவதற்கு தற்போது எதுவுமே இல்லாத நிலைமைதான் உருவாகி இருக்கின்றது. தற்போது இலங்கை கிரிக்கெட்டில் என்பது ஒரு ஊழல் நிறைந்த ஒரு இடமாக மாறிவிட்டது. ஒரு காலத்திலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் என்பது தற்போது ஒரு பிசினஸ் நிறுவனமாக, ஒரு பிசினஸ் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற இடமாக மாறியிருக்கின்றது. அந்த வியாபாரிகள் வெற்றி பெற்றார்களே தவிர எமது கிரிக்கெட் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே நாங்கள் சாட்சியங்களோடு கூறுகின்றோம். எம்மிடம் உள்ள தரவுகள் தொடர்பில் நாம் எப்போதும் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். யாராவது ஒருவர் இந்த விடயம் சம்பந்தமாக சாட்சியங்களை கேட்டால் அதற்கு பதிலளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கிரிக்கெட் நிர்வாகம் என்பதை நாங்கள் கூறுகின்றோம். கிரிக்கெட் நிர்வாகத்திலே தற்போது இருக்கின்ற ஊழல் மோசடிகளை நிறுத்த வேண்டிய காலம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. நிர்வாகிகளுக்கு நாங்கள் கூறுகின்றோம், காலம் ஏற்பட்டிருக்கின்றது, காலம் தாமதிக்க வேண்டாம், அவசரமாக தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் எமக்கு எவரோடும் தனிப்பட்ட எந்த விதமான கோபமும் இல்லை. இந்த விடயம் சம்பந்தமாக, இந்த விடயங்களை வெளிப்படுத்துவது சம்பந்தமாக சில வேளை நினைக்கலாம், எமக்கு யாரோடும் எந்த கோபமும் இல்லை, நாங்கள் எவருக்கும் அஞ்சுவதும் இல்லை. அதே போன்று தமிழ், சிங்கள, முஸ்லிம், பேக உள்ளிட்ட அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக கிரிக்கெட்டை நேசிக்கின்றார்கள். அதே போன்று எமது கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக வியர்வை சிந்தி அயராது உழைத்த பலர் இருக்கின்றார்கள். இவ்வாறு பலர் அயராது உழைத்து கொண்டு வந்த கிரிக்கெட் தான் இன்று நிலைமைக்கு உருவாகி இருக்கின்றது. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கேபிட்டல் மகாராஜ நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் இந்த கிரிக்கெட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக, சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக செய்த சேவைகளை எவராலும் மறந்துவிட முடியாது. நாம் அதனை புதிதாக கூற வேண்டிய அவசியமில்லை. ஆகவே நாங்கள் கிரிக்கெட் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இலங்கை மக்களுக்கு கிரிக்கெட் சம்பந்தமாக உரிமை இருக்கின்றது. வேறு எவருக்கும் அந்த உரிமை இல்லை. யாருக்கும் இந்த கிரிக்கெட்டை தங்களுடைய தனிப்பட்ட வியாபாரமாக முன்கொண்டு செல்ல முடியாது. ஆகவே நாங்கள் கூறுகின்றோம், இந்த நிலைமையிலே கிரிக்கெட் நிர்வாகம் அவசரமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். அதே போன்று தற்போதைய அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறுகின்றோம், நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த காலமும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறிய அரசாங்கம் கட்டாயமாக கிரிக்கெட் நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற ஊழல் மோசடிகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலம் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு செய்யாவிட்டால் மக்களும் உங்களுக்கு சரியான பதில் வழங்கும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த கிரிக்கெட் சம்பந்தமாக தற்போது இலங்கை வாழ் மக்களுடைய மனதில் ஏற்பட்டுகின்ற நிலைமை சம்பந்தமாக நாங்கள் தற்போது பார்ப்போம். ஒரே அதே நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறாங்களோ ஒண்ணு விலங்குல. புதிய அரசாங்கம் வந்திருக்குது. இந்த அரசாங்கமாவது இந்த நிர்வாகத்தை கொண்டோல் போட்ட மாத்தி ஒரு புதிய ஒரு கிரிக்கெட் போர்டை உருவாக்கினா தான் இந்த ஸ்ரீலங்கா டீம் எங்களுக்கு வரும். மேட்சை பார்க்கறது ரொம்ப கவலையா. நாங்க எப்பயுமே ஸ்ரீலங்கா ஜேசியோட ஊருக்குள்ள சுத்துறாங்க. இப்ப ஜேசிய போறது எங்களுக்கு வெக்கமா இருக்குது. உதாரணமா எடுத்தா இத்தாலி யுஎஸ்ஏ டீம் கூட எவ்வளவு அழகா விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு கூட ஸ்ரீலங்கா டீம் இல்ல. இது விளையாடுறது சாதாரண கிளப் டீம் விளையாடுற கிரிக்கெட் மாறிக்குது. ஒரு 1 இயருக்குள்ள 4-5 கேப்டன்மார் மாத்துறாங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு தலையீடுன்னு உள்ளுக்குள்ள பெரிய பொசிஷன் இருக்கிற மாதிரி தான் விளங்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போட்டிகள்ல வீரர்களை அடையாளம் கண்டு புதிய புதிய வீரர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி அனைத்து இன மத பேதங்களை கலைந்து எல்லா மக்களையும் உள்வாங்கி ஒரு சரியான ஒரு வலுக்கட்டாயமான ஒரு தீர்க்கமான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக அமைகிறது. கேப்டனை தான் மாத்துறாங்க. இப்போ கேப்டனை மாற்றி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் என்ன சொல்றது, நிர்வாக சபையில் இருக்க போர்டில் உள்ளவங்கள தான் மாற்றணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரிக்கெட் அந்த சபையை தான் மாற்ற சொல்கிறேன். அதில் இருக்க நிர்வாகத்தில் இருக்க உறுப்பினர்கள் முதல்ல மாற்ற சொல்லி தான் சொல்கிறோம். அவங்க மாறினா தான் அடுத்தவங்க மாறுறதுக்கு வழி இருக்கும். கேப்டனை மாற்றி வேலை இல்லை, கிரிக்கெட் போர்டை தான் மாற்றணும். ලංකාවිතින් ක්‍රිකට් ගොඩ යන පාටක් නම් පේන්නේ නැහැ. අපේ පිච්චෙන් අපි ඕන තරම් සෙල්ලමක් දාන්න තිබුණානේ. දුකයි තියා අපි එළිය වෙනකම් බලන්න හිටියා. වැඩක් නැහැ ඉතින් වෙච්ච එක කියන්නේ. தற்பொழுது இந்த கிரிக்கெட் எதிர்பார்க்கறதோட மிச்சம் மோசமான நிலையில இருக்கு. இதுக்கு காரணம் என்னடா, தெரிவு குழு. இது நம்ம நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளோட வெற்றி, நம்ம இது இலங்கை கிரிக்கெட் அணி தோத்தா அது இலங்கையை தோத்தது, கிரிக்கெட்ல இலங்கையை தோத்ததுக்கு சமம். உலக
உலகக்கிண கிரிக்கெட் தொடரை முன்னின்று நடத்திய வரலாற்றை மீட்டி பார்க்கும் போது இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேற தவறிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த தசாப்தத்தை திரும்பி பார்க்கும் போது தகுதிச் சுற்றுப் போட்டியில் பங்கேற்றதன் பின்னரே இலங்கை அணி 2023 ஆண்டு உலகக்கிண்ணத்துக்கும் தகுதி பெற்றது. 16 வருடங்களின் பின்னரே இலங்கை மகளிர் அணி கடந்த வருடம் நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றது. 2008 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை அணி தகுதிச் சுற்றில் விளையாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. கடந்த வருடம் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தகுதிச் சுற்றுப் போட்டியில் பங்கேற்றதன் பின்னரே உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்றது. இவை அனைத்தும் கிரிக்கெட் விளையாட்டின் வீழ்ச்சியையே பிரதிபலிக்கின்றன. கடந்த 10 வருடங்களில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் உள்ளிட்ட எந்தவொரு தொடரிலும் அரையிறுதிப் போட்டிக்கேனும் தகுதி பெறவில்லை. இலங்கை கிரிக்கெட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் ஜாம்பவான்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள். இந்த பாரிய தோல்விக்கு இலங்கை அணியின் வீரர்களா பொறுப்பு கூற வேண்டும்? அவ்வாறு இல்லையாயின் கிரிக்கெட் நிர்வாகமா பொறுப்பேற்க வேண்டும்? ப்ராஃபிட்டபிலிட்டி කෙනකට වග කියන්න ඕනේ දෙන කම්පැනි CEO කෙනෙක්. நிறுவனம் ஒன்றின் லாபத்திற்கான பங்கை அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கிரிக்கெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரியே கிரிக்கெட் பயணிக்கும் பாதைக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். 10 தொடக்கம் 16 வருடங்கள் என நினைக்கின்றேன். அவரல்லவா பொறுப்பு கூறும் ஒருவராக இருக்க வேண்டும். எனினும் எமது கிரிக்கெட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அல்லவா? அவரை பொறுப்பு கூற வேண்டும். நேராக வீசப்படும் பந்துக்களை பொருட்படுத்தாமல் இருக்கின்றார். விக்கெட்டில் பட்டாலும் அவர் ஆட்டமிழக்க மாட்டார் அல்லவா? அங்கு பாரிய தவறு ஏற்பட்டுள்ளது அல்லவா? அங்கு திறமை வெளிப்படுத்தப்படவில்லை. அவரது செயற்பாடுகள் சரியாக அமைந்திருக்குமாயின் எமது பெறுபேறுகள் இவ்வாறு அமைந்திருக்காது அல்லவா? அங்கு லைட் போடுகிறார், இங்கு ஆய்வு கூடம் அமைக்கின்றார். அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தும் ஒருவரா எமக்கு தேவைப்படுகிறார், அல்லது கிரிக்கெட்டை வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்லும் ஒருவரா எமக்கு தேவைப்படுகிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். போட்டிகளுக்காக பொறுப்பேற்ற அவரே போட்டிகளின் பெருப்பேற்றை அவரை காண்பிக்க வேண்டும். எனினும் அவர் போட்டிகளின் பெருப்பேற்றை காண்பிக்கவில்லை அல்லவா? புதிய நிறைவேற்று அதிகாரி ஒருவரை நியமியுங்கள். அதன் பின்னர் எவ்வாறு முன்னோக்கி நகர்த்தப்படுகிறது என்பதை பாருங்கள். அதுவே சிறந்த வேலை திட்டம் என நினைக்கின்றேன். இதற்கு முன்னரும் இந்த பிரச்சனை இருந்தது. அந்த பொறுப்பில் இருந்து அனுர தென்னகோன், துலிப் பிண்டிஸ் ஆகியோருடன் ஒப்பிடும் போது தற்போதுள்ளவரின் பொறுப்புகள் சிறந்ததாக அமையவில்லை அல்லவா? எவ்வித திறமையும் வெளிப்படுத்தப்படவில்லை. தெரிவுக்குழுவின் செயற்பாடுகளுக்கு இவரே இறுதியில் கையெழுத்திட வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், 2 வருடங்களுக்கு ஒரு தடவை ஏற்படும் பிரச்சனையினாலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் கிரிக்கெட்டிற்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இன்று மாலை சிரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தவச நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சமிதவாஸ் கருத்து தெரிவித்தார். எமது திட்டம் என்ன? அந்த திட்டத்தை வீரர்கள் சரியான முறையில் நிறைவேற்றுகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும். ரோஷான், நான் அன்றாடம் ஒரு விடயத்தை நம்புகின்றேன். கிரிக்கெட்டில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஃபிட்னஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும். இறுதியாக 2-3 வருடங்களில் ஒழுக்கம் இருக்கிறதா என்பது பிரச்சனைக்கு வித்திடுகின்றது. ஃபிட்னஸ் இல்லாமல் சர்வதேச 20-20 போட்டிகளில் விளையாட முடியாது. முழு உலகமும் கிரிக்கெட் விளையாடும் ஏனைய நாடுகளும் மாற்றமடையும் போது ஏன் நாம் மாத்திரம் ஒரே இடத்தில் தேங்கி இருக்கின்றோம்? நீங்கள் கட்டியெழுப்பிய கிரிக்கெட் எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது அல்லது தவறு ஏற்பட்டுள்ள இடம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவான புரிதல் ஒன்று இல்லை. தெளிவு என்று கூறும்போது கிரிக்கெட் என்பது வெறுமனே உலகக்கிண்ண மாத்திரமல்ல. 2 வருடங்களுக்கு முன்னரே கிரிக்கெட் வீழ்ச்சியடைந்திருந்தது. 2 போட்டிகளில் தோல்வியடைந்து 3வது போட்டியில் வெற்றி ஈட்டியதன் பின்னர் தற்போது கிரிக்கெட் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என கூறுகின்றனர். கிரிக்கெட்டை மேம்படுத்த முடியாது என முதலில் கூறினர். கிரிக்கெட்டை மேம்படுத்த முடியாமல் இல்லை. இங்கு உள்ளவர்கள், குறிப்பாக நிர்வாகம், பயிற்றுனர் உள்ளிட்டோரால் மாற்றியமைக்க முடியாத விடயங்கள் தொடர்பிலேயே நான் கூறுகின்றேன். அவ்வாறின்றி கிரிக்கெட்டை மேம்படுத்த முடியாமல் இல்லை. கிரிக்கெட்டை மேம்படுத்த முடியும். இலங்கை கிரிக்கெட் தொடர்பிலான இந்த தொகுப்பிலே இறுதியாக 3 விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். 3 தரப்பினருக்கு இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். முதலாவது, இலங்கை அணி வீரர்கள் நீங்கள் இந்த ஜேசியை அணிந்து விளையாட்டு மைதானத்துக்கு சென்ற பின்னர் நீங்கள் இலங்கையை தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். இலங்கையின் அனைத்து மக்களையும் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். ஆகவே நீங்கள் கட்டாயமாக அதற்கான நியாயத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் இலங்கையின் சோற்றை சாப்பிட்டீர்கள், அந்த சோற்றுக்கான சரியான நியாயத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, இலங்கையின் கிரிக்கெட் நிர்வாகிகள் சம்பந்தமாக தொடர்ந்தும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்தும் அந்த கதிரையில் அமர்ந்திருப்பதா என்பது சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவசரமாக தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறுகின்றோம், ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக அதனை ஒழிப்பதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது இந்த விடயம் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை கிரிக்கெட்டையும் ஊழலற்ற இடமாக மாற்றுவதற்கின்ற பொறுப்பு
அரசாங்கத்தும் இருக்கின்றது. இல்லாவிட்டால் மக்கள் அதற்கான தீர்ப்பினை வழங்கும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம்.